ஏஎல் ரிசல்ட் வந்ததுக்கு பின்னாடி பாஸ் ஆன ஒரு கூட்டம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஃபெயில் ஆன ஒரு பெரிய ஒரு கூட்டம் கவலையில இருக்கிறாங்க. தன்னோட ரிசல்ட்டை யார்கிட்டையும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. ஒன்று மட்டும் நாம புரிஞ்சுக்கணும், ஸ்மூத்தான ரோட்ஸ் என்னைக்கும் பெர்ஃபெக்ட் டிரைவர்ஸை உருவாக்காது. கிளியரான ஸ்கை என்னைக்கும் பெர்ஃபெக்ட் பைலட்ஸை உருவாக்காது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வர்ற ஃபெயிலியர்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நம்மளை ஸ்ட்ராங் ஆக்குமே தவிர ஒரு நாளும் பலவீனமாக்காது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம், நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஒன்று, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற துறையில் டேலண்ட்டை வளர்த்துக்கணும். ரெண்டாவது, நமக்கு டேலண்ட் இருக்கிற துறையில் இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கணும். இதில் ரெண்டில் ஒன்றை நீங்கள் சூஸ் பண்ணி தொடர்ச்சியாக கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்காக உழைச்சிங்கன்னா உங்கள் ரிசல்ட்டை பார்த்து இன்னைக்கு சிரிச்சவங்க ஒரு நாள் கண்டிப்பாக உங்களோட வளர்ச்சியை பார்த்து புருவத்தை தூக்குவாங்க. அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக வேண்டி முழுமையாக உழைங்க, கண்டிப்பாக அதுக்கான வெற்றியை பார்ப்பீங்க. சில பேரோட அந்த கோல்ஸ்க்காக வேண்டி A-level ரிசல்ட் தேவைப்படலாம். அப்படி தேவைப்படுறதா இருந்தால் கண்டிப்பாக திரும்பவும் படித்து திரும்பவும் எழுதி பாஸ் பண்ணுங்க முடியும்.